நேற்றைய டெய்லி ரோஸ்டை முன்வைத்து சில கேள்விகள் வந்திருக்கின்றன. முதல் கேள்வியே, லக்கி சொன்னது போல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எப்படி திமுகவுடைய தலைமையை எதிரியாக வில்லனாக சித்தரித்து காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்வதையே முழுநேர வேலையாக வைத்திருப்பார்களோ அந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறியதால் தான் அவர் ஆன்டி டிஎம்கே வாக்கு வங்கி என்கிற பெரிய வாக்கு வங்கியை திரட்ட தவறிவிட்டாரா? என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியால் வன்ம அரசியல் அதே மாதிரி செய்ய முடிந்திருந்தாலும், எப்படி விஜய் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு திமுகவையும் திமுக தலைவரையும் மட்டுமே வன்மம் கக்கிறத மட்டுமே ஒரே வேலை திட்டமாக அரசியல் வேலையாக செய்து கொண்டிருந்ததை எடப்பாடி பழனிசாமியும் செய்திருந்தாலும் கூட அவரால் இதை திரட்டி இருக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா அவர் ஒரு பேன் தமிழ்நாடு முகமாக இல்லை, அவருக்கு அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய கவர்ச்சி ஏதோ போதாம இருக்குங்கிறது தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நானும் அதே தான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயலலிதா அளவுக்கு கவர்ச்சி போதாத ஒரு ஆள் தான் எடப்பாடி. எடப்பாடி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் இருந்துக்கிட்டு அவர் சொன்னதை மக்கள் அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. அவரால் திமுகவை எதிர்கொள்ள முடியும், திமுகவை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினருக்கே அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. இன்னொன்று அவருக்கான அதிகாரம் கையில் வந்ததுலேருந்தே அவர் எல்லாமே செய்தது எல்லாமே வில்லத்தனம் தான். சசிகலா பொறுப்பு கொடுத்துட்டு போகிறாங்க, தினகரனை ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு, ஜெயிலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் தினகரனை கட்சி விட்டு நிற்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் கட்சி விட்டு நிற்கிறாரு. சசிகலாவை நீ யார் நீன்னு கேட்குறாரு, வேலைக்காரி நீ எனக்கென்னா நீயா கொடுத்தன்னு கேட்குறாரு. அது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வரிசையாக சம்பவங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் அவருக்கு அவர் திமுகவை குற்றம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு அவர் செய்தது எல்லாமே வில்லத்தனங்கள் தான். அவருடைய ஆட்சி முழுக்கவே அது நடந்ததுனால அவரால் சார்ஜ் பண்ண முடியல. ஆப்போசிட் சைடு அவரை விட ஒரு ஒரு நல்ல முகமாக எம்கேஎஸ் இருக்கும்போது அவரால் சார்ஜ் பண்ண முடியல. ரெண்டாவது ஆட்சியும் அவருடைய ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பறிப்போனதாகட்டும், தமிழ்நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வில்லனிக்கு இமேஜ் அவருக்கு வந்துருச்சு. வழக்கமாக திமுக தலைவர்கள் மீது அவங்க சூட்டிகிட்டு இருந்த இமேஜ் எடப்பாடிக்கு வந்துருச்சு. அதனால் அவரால் அதை பண்ண முடியல. என்ன சொன்னாலும் மக்கள் அவரை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. இல்லை, ஏலியன் எங்கே வராருன்னு புரியுதா நமக்கு? அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வச்சிருக்குன்னு சொல்லிட்டு திமுக காரர்களே சொல்கிறாங்க. ஏடிஎம்கே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அதாவது எடப்பாடி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைங்கிறதா ஒரு மூணாவதா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஜயுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு காரணமாக. எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் ஃபாலோ பண்ணது ஒரு பேட்டர்ன், எடப்பாடி ஃபாலோ பண்ணது பேட்டர்னில் பாதி. எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எம்ஜிஆர் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுகவால் பாதிக்கப்பட்டேன் நான் அவரை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஜெயலலிதாவுக்கும் அந்த எலிவேஷன் 90 நடந்தது. சட்டசபையில் என்னைய இப்படி கிழிச்சு விட்டாங்க சேலையை அப்படின்ற ஒரு பொய் அவதூறு இருந்தது. எடப்பாடியை திமுக என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணலையே. விஜய்க்கு ஒரு போலியான கதைகள் உருவாக்குனாங்க. ஜனநாயகன் படத்தை அந்த கதையை எடப்பாடி உருவாக்கல, செவ்வந்தி இல்லத்துல சாக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கணும். ஆமா, இல்ல அவரு தொடர்ந்து இப்ப கலைஞருக்கு இடம் கொடுத்த மறுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பொதுமக்கள் மத்தியில் எப்படி பதியும். திமுக ஆதரவாளரை தாண்டி இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு இடம் கேட்கறாங்க, அதை கூட அவரால் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற இதுல இருந்து எல்லா விஷயமுமே அவர் ராங் ஸ்டெப் தான் வச்சாரு. இல்ல, அவர் திமுகவால் தான் பாதிக்கப்பட்டதாக ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையில் தான் விக்டிமாக பிளே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல, அவர் உருவாக்கிக்கவும் இல்லை. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சீமானுக்குள்ள பிரச்சனையும் அதுதான். சீமான் திமுகவை திட்டினாலும் திமுகனால நான் இந்த பாதிப்புக்கு உள்ளான அப்படின்னு எங்கேயுமே சொல்றதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ள போனவருங்க. ஆனாலும் அதை அவர் கிளைம் பண்ணலன்ற இந்த இடத்துலயும் நான் திமுகக்கு எதிரான ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னா அந்த திமுக யாரை பர்சனலா பாதிச்சதோ, யார் பர்சனலா பாதிச்சதோ சொல்லிக்கிறாங்களோ, ஒரு கதை இருக்கோ, அவங்கள தான் மக்கள் அதிகமா ஓட் பண்ணி எலெக்ட் பண்றாங்க. அதனாலதான் விஜய் இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் இதிலே 34% எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 30% ரீச் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் ஆன்டி டிஎம்கே கன்சால்டேட் பண்ணுறதுக்கு நான் தனியாக பர்சனலாக பாதிக்கப்பட்டேன். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தனால தான் இது நடந்தது. ஆனால் உண்மையில் விஜய் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிமுகவால் தான். விஜயுடைய படங்கள், அந்த தலைவா படம், அப்போ விஜய கொடநாட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்தி அமைச்சது. இல்ல, இந்த 3 வருடத்துல தன்னை திமுக பாதித்ததாக என்ன விஜய் சொன்னாப்புல? படத்தை வெளியில விடல, என்னை எங்கேயுமே வெளியில விடல, என்ன பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி தரல. நான் இல்லாட்டி நான் அவங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பேன். இப்ப இல்ல, 1 மாசமா போக வேண்டியதானே?
அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் மூலியமா தான் வந்து இந்த மாதிரியான பொய்களை கூட எடப்பாடி பழனிசாமி பர்சனலா சொல்ல சொல்ல முடியல. அதாவது திமுக இந்த தீமை செய்யுது, அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து நிதி இன்னும் வாங்கல ஒன்றிய அரசு கிட்டன்னு சொல்ல முடிஞ்சதே தவிர, திமுகனால என்னோட வீடு இடிஞ்சுது, திமுகனால என்னால எடப்பாடிக்குள்ளே போக முடியல, என் வீட்டுக்குள்ள பாம்பு தூக்கி போட்டாங்க அப்படின்ற எந்த பொய்யும் எடப்பாடி சொல்லல. எடப்பாடியோட பெஸ்ட்னு நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த ஆட்சியை தக்க வச்சதுதான். ஒரு ஆட்சி கிடைக்குது, அந்த ஆட்சியை தக்க வச்சது மட்டும்தான் எடப்பாடியோட பெஸ்ட். ஒரு இவரை வந்து முதல் முறையா தெரிந்து கொண்ட தமிழ்நாடு மக்கள், ஆட்சிங்கிறது கையில் இருக்கும் வரைக்கும் அந்த ஆட்சிக்கு தேவையான எண்ணிக்கை இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் யாருக்கும் பொறாமை போட்டி வராத அளவுக்கு அந்த ஆட்சி காலத்தை அது ஒண்ணுதான் அவருடைய இதா இருந்தது தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப இவரு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி வந்து இப்ப வந்திருக்காரு இல்லையா. இப்பதான் சொன்ன மாதிரி 1 மாசம் ஆச்சு. இவர் இப்ப யார் தடுக்க போறா? தமிழ்நாடு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கும்போது இவர் போய் மக்களை போய் பார்க்கலாம்ல. மக்களை பார்க்க விடாம தடுக்கிறாங்கன்னு சொன்னார்ல. கார் இவரே ஓட்டிட்டு வரதெல்லாம் காமிக்கிறாங்க. கர்நாடகால இருந்து ஹில்ஸ்ல எங்கேயோ அப்படியே காரை ஓட்டிட்டு கரூர் போங்க. திருச்சி கிழக்கு போனீங்க, கரூர்ல தான் இப்ப சிபிஐ 3 நாளா இருக்காங்க, கூப்பிடுவாங்க. திருச்சி கிழக்கு போனீங்க, அங்கேருந்து நீங்க கான்வாயில போனீங்கன்னா 40 நிமிஷம் இல்லையா போயிருந்துருக்கலாம். இப்ப என்ன கதை சொல்ல முடியல. வழக்கமா ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சரோ அல்லது முக்கியமான அமைச்சர்களோ மேட்டூர்ல இருப்பாங்க. மேட்டூர்ல வந்து தண்ணியை வந்து ஒரு டேட்டா இருக்கு. ஆனா நேற்று ஜூன் 12ஆம் தேதி இவர் கொல்லூர்ல இருந்தார், கர்நாடகாவிலேயே இருந்தாரு, இருந்தும் கூட தண்ணி வரல. இல்ல அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சர் இவரு போன நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. போயிட்டு அவரு போய் இந்தியாவினுடைய நீர்வளத்துறை அமைச்சரை போய் சந்தித்து மேகதாது அன்னைக்கு வந்து நீங்க ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவரு நேர கையில பிடிச்சிட்டு எங்க வந்தாரு, கர்நாடகாவுக்கு போய் கோயில்ல போய் வெள்ளிவாழை போய் கொடுக்கறதுக்கு போயிட்டாரு. இவரு தண்ணி வரல, இந்த வருடம் வரவே இல்லைனாலும் கூட தமிழ்நாட்டுல காவிரி நீர் இந்த சமயத்தில் வரலைன்னா எத்தனை பேருக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பெரும்பாலான நீங்க வந்து விவசாயத்தை மட்டும் நீங்க காவிரியை வச்சு யோசிக்கிறீங்க, டெல்டா பகுதியை மட்டும். கலைஞர் வந்து ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தில் ஆரம்பிச்சு திருச்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து காவேரி நீர் போகுது. பெரும்பாலான இடங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய 6 ஓடாத மாவட்டங்கள், அதாவது மழை பெஞ்சா மட்டுமே வந்து ஓடையில் தண்ணி போகக்கூடிய மாவட்டங்கள்ல வரைக்கும் வந்து அந்த குடிநீருக்கு போயிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நம்புறீங்க? நீங்க அப்படி நம்புனீங்கன்னா உண்மையில திமுக தயாராகிக்கணும். இதுல சதி என்ன, உங்க பேர்ல இந்த தண்ணி வராமல் இருப்பதற்கு திமுக என்ன சதி செய்கிறது? மேகதாதுக்கு மேல ஒகேனக்கலுக்கு மேல மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் உட்கார்ந்து தண்ணி வர விடாம முறத்தை வச்சு மறைச்சுக்கிச்சு உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருந்துங்க. 1934 மேட்டூர் அணை கட்டப்படுது. இப்ப 102 வருஷத்துக்கு மேல, எவ்வளவு இன்னும் 90 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் 20 முறை தான் வந்து அந்த ஜூன் 12ஆம் தேதி திறந்தது. 1934 திறந்தாங்க. அதுக்கு பிறகு 20 முறை தான் திறந்தது. அந்த 20 முறையும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் வந்து திமுக தான் ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கு. திமுக ஆட்சி பொறுப்புல இருந்த காலகட்டத்தில் தான் மழை பெஞ்சு கரெக்டாக அந்த குறுவைக்கு வந்து தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. இல்லை, நீங்க ஏலியன் சொல்றத புரிஞ்சுக்கல. நீங்க உங்க சாதனையை சொல்றீங்க, அவன் வேதனையாக்கி விட்டுருவான். அதாவது என்ன சொல்லுவான், நல்வாய்ப்பா காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணியில இருக்கு, இங்க இருந்தது ஒருவேளை விஜய் 130 அடிச்சிருந்து. ஏன் நீர்வளத்துறை அதிகாரிகள்லாம் இன்னும் திமுக ஆதரவாளர்களா இருந்து மடைய மூடி வைக்காம மேட்டூர்ல திறந்து விடுறாப்ல திமுக எல்லாமே கேட்கதான் செய்வாங்க, எல்லாம் நம்புவாங்க, எல்லாமே செய்யதான் செய்வாங்க. ஆனால் குடிக்க தண்ணி இல்லைங்கிற பட்சத்துல, தண்ணி வரலைங்கிற பட்சத்துல அவனுக்கு அந்த பிரச்சனை வருமா வராதா? அந்த பிரச்சனை வரணும்ன்றத ஏலியனும் அக்னாலேஜ் பண்றாரு. பிரச்சனைக்கு யார் காரணம்ன்றத நேரத்துக்கு புரிய வரும்ல. இன்னைக்கு நம்பலாம், ஒரு 3 நாள் கரண்ட் வரலன்னு மூடிட்டு உட்காந்துருக்கலாம். 4ஆவது நாளும் வந்து கரண்ட் வரலன்னு கொசுக்கடி தாங்க முடியாம ரோட்ல வந்து நிக்கதானே வந்து ஃபியூஸ் கட்டைய திமுக காரன் புடுங்குறான்னு தாவேகா சொல்லுதுல. சொல்லிட்டோம், எவ்வளவு நாளைக்கு கன்வின்ஸ் ஆவீங்க? முதல் மாசம் ஓகே. எங்க ஒரு ஃபேக்க பரப்பும் போது, எதிரி மேல ஃபேக்க பரப்பும் போது அதனால எத்தனை நாளைக்கு நன்மை வருதுன்னு நீங்க கேக்குறீங்களே, எத்தனை நாளைக்கு வந்தாலும் எனக்கு நன்மை தானே. வாங்க வேண்டிய அடி நானு, ஆனா அது நீ தான் காரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மூலமா நீ எத்தனை நாள் அடி வாங்கினாலும் எனக்கு நன்மை தானே. நான் இத்தனை நாள் நாங்க அடி வாங்கி போறோம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து ஒரு உண்மை தெரியும் போது நீ வாங்கக்கூடிய உனக்கு வரக்கூடிய பாதிப்பு மிக மோசமான ஒரு பாதிப்பா இருக்க போகுது. அதுதான்
இப்ப திமுகவை பொறுத்த அந்த நம்பிக்கை தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். வச்சிருங்க. கூப்புல திமுக எப்படி நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்குதுன்னா நீ தவறு செய்வ. 2வது கொஸ்டின், விஜயும் புகழேந்தி ஐயாவை போல நாகரிக அரசியல் செய்வாரா அல்லது முற்றிலும் எதிர் அரசியல் செய்வாரா? விஜய் அரசியலே செய்ய மாட்டார். அதுதான் இதுதான்ப்பா அரசியல். உண்மையில நாம கத்துக்க வேண்டியதுதான். துப்பாக்கியை கூட நான் எப்படி சுடுறேன்னு சுட்டு காமிக்கிறேங்கிற மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கேன்னு வையே. இப்ப நாகரீகம் என்பது பொது பார்வைக்கு காட்டக்கூடிய ஒரு பக்குவம், அவ்வளவுதான். நீங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் நாகரீகமானவர்களா இல்லையா அரசியல் ரீதியாக நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? திமுக ஆதரவாளரா பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை மிக மோசமாகவும் எம்ஜிஆர் ஓரளவுக்கு பக்குவமானவர். பொதுமக்கள் பார்வையில பாத்தீங்கன்னா அவர்களும் நாகரிகமானவர்களா தான் அடிப்படையில அவங்க அரசு பிடிக்கலன்னா கஞ்சா வச்சு கேஸ் போட்டுச்சு. பொதுமக்களுக்கு எம்ஜிஆரும் அப்படித்தானே. அதான் எதிரிகளுக்கு அது தன்னை விமர்சிப்பவர்களுக்கு தனக்கு குடைச்சல் கொடுப்பவர்களுக்கு தங்களுடைய இந்த முகத்தை எல்லாம் காட்டுறாங்கன்னு வைங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நாகரிகமானவர்கள் தான் அவங்களும் தங்களுடைய முகத்தை நாகரிகமானவர்கள் ஒன்னும் நினைக்கல, கவர்ச்சியானவர்கள் தான் நினைச்சாங்களே. நீங்க சும்மா அப்படியே இப்ப இவரை முன்வைத்து கேட்கக்கூடிய நாகரிகம்ங்கிறது இதற்கு முன்பு தலைவர்களிடம் இருந்த நாகரிகத்தோடு ஒத்தது அல்ல. இது தனியா இவர் புதிதாக ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். நாகரிகம் யார சொல்ற? எம்கேஎஸ் அவர். அப்போ இந்த நாகரிகம் ஒரு சிக்கலான இடத்தை சேர்ந்திருக்கு. அதாவது ஒரு நியாயத்தை கூட, செய்ய வேண்டிய நியாயத்தை கூட பெருந்தன்மையாலோ பயத்தாலோ அதை விட்டு அது நாகரீகம்ங்கிற பேர்ல அது மறைக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிக்கல் தான் இப்ப பேச. இப்ப கரூர் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க. அவன் திருச்சி ஏர்போர்ட் வரத்துக்குள்ள எத்தனை கதை உருவாச்சுன்னா, ஏன் மயக்கம் போட்ட பொண்ணு உயிரோட திரும்பி எந்திரிச்சு வருது, இது ஆக யாரும் அங்க சாகல. ஃபர்ஸ்ட் போய் அடுத்தது அங்க உள்ள கத்தி வச்சு எல்லாம் வெட்டினாங்க அப்படின்ற 2வது போய் அதை நம்பின மக்கள் சென்னையில் இருக்கிறவங்க இல்லை சோஷியல் மீடியா இருக்கிறவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க அதை நம்பலை. ஆனால் கரூரில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த 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 பெரிமீட்டரை சுற்றி இருக்கிறவங்களோ நம்பினாங்களா இல்லையா? ஒருவேளை இல்ல நம்பினாங்களா இல்லையாங்கிறதுலாம் வேற பிரச்சனை. அன்னைக்கு ஆட்சியில இருந்தது யாரு? கரூர் காவல்துறை யார் கையில இருந்தது? இல்ல நான் இதெல்லாம் நடந்தது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மேட்டூர்ல தண்ணி திறக்கல அப்படின்னா அதே மாதிரியான கதைகளை அதே பாயிண்ட் தான் வரேன். அன்னைக்கு நாம ஒரு நாகரீக அரசியல் செய்தது, இது ஒரு விபத்து, இதை அரசியல் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வராக அந்த நாகரீகத்தை தான் கேள்வி கேட்கறாங்க. இது விஜயிடம் தொடருமான்னு கேட்கறாங்க. முதல்ல அதனுடைய பெருமதி என்னன்னு முதல்ல பாத்துக்கணும். அதற்கு மக்கள் மத்தியில் என்ன மரியாதை கிடைத்திருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அப்போ கரூர் கொலைகளில் குற்றத்துக்கு காரணமானவர்கள் என நீங்கள் உண்மையிலேயே நம்புவவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை எடுக்காமல் விடுவது நாகரீகம் கிடையாதுங்கிறத கிடையாது. அது இன்னும் சொல்லப்போனா அநீதின்னு கூட சொல்லலாம். அது பிளண்டர். அது ஒரு ஹிஸ்டாரிக் பிளண்டர். பொலிட்டிக்கலான்றது இல்ல. விஜய் அரெஸ்ட் பண்ணனா கூட அந்த விஜய் காரணம் என்றால் விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல விஜய் வந்து நின்று பேசக்கூடிய ஆள் தான் என்றால் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அது அந்த பாயிண்ட் வரைக்கும் போவதற்கான உத்தரவுகளை யார் கொடுத்தார்களோ அவர், அது இவர்களே இல்லை போலீஸ் தான் காரணம் என்றால் போலீஸையாவது அந்த நடவடிக்கை எடுக்கணும். அன்னைக்கே காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தன்னுடைய பிட்ரேயலை தொடங்கிருச்சு. அன்னைய தேதிக்கே நம்ம சொல்லலாம். அதாவது எந்த கட்சியுமே மிக குறைந்தபட்சம் விசிகா மட்டும்தான் ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலான்னு கேட்டாங்களே ஒழிய மத்த எல்லாரும் விஜய் மீது அனுதாபமும் விஜய் காதலும் தான் எல்லாம் கேட்டாங்க. போங்க இப்ப என்ன சொல்றாரு? இப்ப சொல்றாங்க, மாத்தி சொல்றாங்க. அப்ப நடந்தது விபத்துன்னு. அன்னைக்கு நம்ம சொல்ல விபத்துன்றப்ப ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலான்றது. இதுல இந்த சட்ட நடவடிக்கைக்கெல்லாம் கூட சாதாரணமா அப்படி எடுத்தோம்னு ஆட்சியில் இருப்பவர்கள் முடிவெடுக்க முடியாது. அதுவும் திமுக இருக்கும்போது அப்படி செய்ய முடியாதுங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இந்த பிரச்சனையில் உண்மையிலேயே உங்க மனசாட்சி தெரியுமில்ல இதுல யார் பேர்ல தப்புன்னு, அந்த தப்பை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும். அதை தவற விடுவது நயத்தகு நாகரிகம் என்று அன்றைக்கு பேசப்பட்டது இருக்குங்களா, அதுலதான் அந்த பிளண்டர் இருக்கு. அந்த நாகரிகத்தின் காரணமாக விளைந்திருக்கக்கூடிய விளைவு என்னன்னா, இந்த 41 பேருடைய குடும்பத்துக்கு எந்த காலத்திலும் நீதியோ நியாயமா கிடைக்க போறது கிடையாது. இல்ல அதுல நயத்தகு நாகரிகம் சொல்றீங்கல்ல, முதல் முறையா இந்தியாவில் அதுதான் இவ்வளவு ஒரு நெரிசல் பலிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இதுதான் முதல் முறை. இது ஒரு கோயில் இதில் இருக்கட்டும், மற்ற எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். சாராய சாவு கூட நடந்துச்சு திமுக ஆட்சியில். ஆனாலும் கூட அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்படி ஒரு நெரிசல்ங்கிறது முதல் முறையாக தான் நடந்திருக்குது. அப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு அட்டென்ட் பண்ணும்போது அது ஒரு எதிர்கட்சி கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்த ஆளுங்கட்சி எப்படி அணுகணுங்கிறதுக்கான ஒரு முறையோடு தான் அவங்க அணுகுனாங்க. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க குற்றச்சாட்டு வைச்சது, அதனால் பழிவாங்கப்பட்டது திமுக.
அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் வேற என்ன செய்ய முடியும்? உடனடியாக வந்து விஜய்க்கு வந்து விஜயனுடைய ரெஸ்பான்ஸு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட்டில் 30 பேர் சாகுறாங்க சார், பதில் சொல்லுங்க சார்னு கேட்க ஓடுறது அவனுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கையாளத்தனம் வந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைச்சது விஜய்க்கு? முதல்ல ஓடிட்டீங்க, அது மிகப்பெரிய பேக்லாஷா தான் ஆச்சு. ஆனதற்கு பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் ஷூட் பண்ணி அது என்ன மாதிரி வரணும்னு அவர்கள் திட்டமிட்டு முதல் நாளே போனாங்க, பட்டணப்பாக்கத்துக்கு போனாங்க, ஷூட் எடுத்தாங்கன்னா தகவல் வந்துச்சு. அன்னைக்கு அந்த வீடியோ வரல, மறுநாளும் ஷூட்டிங் எடுத்து அது வெளியே வருது. அதாவது மிக அழகாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதுல இப்படி லுக் இருக்கணும், இதுல இதை தான் நீங்க கேட்கணும்னு அளவா பேசி எழுதி மனப்பாடம் செய்து டெலிவரி பண்ணப்பட்ட வேலை. இதெல்லாம் வந்து எமோஷன்களை, தன்னை நம்புபவர்களுடைய எமோஷன்களை தூண்டி விடுவதற்காகவே செய்யப்படுகிற வேலை. மறுபக்கமும் எமோஷன் தானே வேலை செய்யும். நீங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிஷினரியும் சம்பவ இடத்துக்கு போயிருச்சு. என்னை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என்னை எதிர்க்கிறதையும் எங்க கட்சியை திட்டுறதையும் மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு முதல் முறை. இந்த கட்சியில் நான் பிறந்ததிலிருந்து இருக்கிறேன். எங்க அப்பா அண்ணா, அதுக்கு முன்ன அண்ணா பெரியார் காலத்திலிருந்து அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியான ஆட்கள் வருவது எங்களுக்கு புதுசு கிடையாது. ஆனா எங்களை எதிர்த்துட்டு போங்க, இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இப்படி நான் உங்களை நம்பி வந்த ஆட்கள் 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்களே, எங்க ஓடி போனீங்கன்னு அன்னைக்கு கேட்டிருந்தா, அந்த பிணங்களுக்கு நடுவில் இருந்து அவர் கேட்டிருந்தார்னா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும். இன்னைக்கு அந்த நாகரிகம் தான் ஒரு துருப்பிடிச்ச ஆணியை வச்சு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை கிறுக்கி இருக்கு. ராஜீவ் காந்தி இதுல அன்னைக்கு அவர் கைது பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு 170 சீட்டு 180 சீட்ல ஃபுல் மெஜாரிட்டி வந்து உட்கார்ந்து போயிட்டு போ. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒன்று நடக்கும்ங்கிறத வச்சு அரசியல் பண்ணுவீங்க. நியாயத்தை பண்ணணுமா, நியாயம் என்னங்கிறத பண்ணணுமா, இதன் மூலமாக அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும்ங்கிறத எதிர்பார்த்து ஒன்னு நடவடிக்கை எடுக்கணும். குற்ற சம்பவம் நடந்தது விபத்து தானா இல்லையா அதுன்னு விசாரணை போயிட்டு அதுக்கு முன்னாடி எப்படி வந்து அதுக்கு முன்னாடி உங்களை எப்படி குற்றச்சாட்டின்னு சொன்னார்? அதுக்கு முன்னாடி உங்க மாவட்ட செயலாளர் கொலை பண்ணான்னு எப்படி சொன்னா? ஸ்டாலின் சார் என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க, இதுதானே அவர் வீடியோல பேசுறது. ராஜீவ் காந்தி மரணம் எப்படி திமுகவுக்கு 91 தேர்தலில் பெரிய ஒரு இடி விழுந்ததோ, அதுதான் இந்த 41 பேர் மரணத்துக்கு நம்ம காரணம்ன்றது அந்த ஒரு திருச்சி வரையும் உள்ள பெரிமீட்டர்ல பெரிய அடி வாங்குச்சு. ஓகேவா? அந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்டிருந்தா, அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, முந்தா நாள் எடப்பாடி வந்தாரு, அப்ப எதுவும் வராத பிரச்சனை, இதை விட அதிகமா கூட்டப்பட்ட பிரச்சனை, இதையெல்லாம் விட்டுட்டு அவர் 1க்கு 3 தடவை பெயில் அவுட் பண்ணாரு. அது வந்து நமக்கு அப்ப நாகரிகமா தெரிஞ்சது. இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. மக்களுக்கு வந்து நம்ம மேல சொல்லப்பட்ட கதைகள் வந்து இஷ்டமா இருந்துச்சு. செந்தில் பாலாஜி உள்ள ஆள் இறக்கிட்டாரு, எப்படி 5 நிமிஷத்துல ஆஸ்பத்திரி போனாரு, ஆம்புலன்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப இதா வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஹைபோதெட்டிக்கலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். செஞ்சிட்டு இருந்தீங்க. ஹைபோதெட்டிக்கலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஜெயலலிதா இல்ல ஹைபோதெட்டிக்கலா கேக்குறேன். ஜெயலலிதா சிஎம்மா இருக்குன்னு வைங்க. விஜய் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கினார்னே வச்சுப்போம். கட்சி தொடங்கி அங்க வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் தான் காரணம், அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தா புலியூர் பைபாஸ்ல அரெஸ்ட் நடந்திருக்குமா? ஏன் அதை பண்ணல? நாகரிக அரசியல் இல்ல, விஜய் அந்த நாகரிகத்தை தொடர்வாரா அப்படிங்கறத கேள்வி ஏலியன் கேட்டிருக்கக்கூடிய. இந்த நாகரிகத்தை விஜய் இல்ல வேறு எவரிடமே எதிர்பார்க்க முடியாதுங்கிறது அதுக்கான நேரடியான பதில். விஜயோடைய நாகரிகம் எப்படி இருக்கும்னா வாயில வருது, அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஆமா, ஏன்னா திமுகவிடம் வெற்றிக்கான வேட்கை கிடையாதுங்க, அதை நம்ம ஒத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை அப்படிதான் பாக்குறேன். பொலிட்டிக்கல் அனிமல் அப்படி இருக்காங்க. அதிகாரத்தை நோக்கிய ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா. நீங்க ஒரு ஆதவர்ஜனாவை எடுத்துக்கங்களேன், எத்தனை வருடமா இவருடைய பெயரே அரசியல் இதுல வந்து நம்ம கேள்விப்படுறோம். அதிகாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது, சதா சர்வ காலமும் அதை மட்டும்தான் சிந்திக்காது. வெறுமனே மக்கள் சேவை, கட்சி, கொள்கை அது அல்ல. அதிகாரம் எந்த கட்சியில் எப்போது எங்கே போனால் அது கிடைக்கும். கேஸ் வாங்கி குத்த வச்சு உட்காரணும். அந்த பொலிட்டிக்கல் அந்த வேட்கை இருந்துச்சுன்னா, அதிகார வேட்கை இருந்துச்சுன்னா. இப்ப நீங்க என்ன கேஸ் வாங்காமலா இருக்கீங்களே? திமுக எந்த வழக்கு, திமுக மீது போடப்பட்ட வழக்கு கேஸ் தான் வாங்குவீங்க. ஜெயலலிதா மேல அத்தனை கேஸ் வாங்குச்சு, உயிரோடு இருக்க வரைக்கும் தண்டனை வாங்குச்சா? எந்த பெரிய அரசியல்வாதி இந்தியாவில் தண்டனை பெறுகிறார்? எத்தனை சதவீதம் பேர் தண்டனை பெறுகிறார்? லல்லு பிரசாத் யாதவ் கொடுப்பாங்க. அதைத்தான் சொல்றேன். அப்போ அவங்களுக்கு தெரியும்
கொள்கை ரீதியாக சிஸ்டத்தை எதிர்க்கவிட்டால் உங்களுக்கு சிக்கல் வராது, தப்பித்துக் கொள்வதற்கான வழிகள் திறக்கப்படுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன், இப்படியான பொலிட்டிக்கல் அனிமல்களுக்கு அதிகாரத்தை மட்டுமே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வெற்றி தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும், கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். திமுக என்கிற கட்சி அதிகார வேட்கையில் இவர்களோடெல்லாம் போட்டி போட முடியாது. அதற்கு அவ்வளவு அதிகார பசி கிடையாது. அதுக்கு அதிகாரம் வரும் போகும், ஆட்சி வரும் போகும்ங்கிறத ஒரு ஒன்லைன் மோட்டோவாவே எழுதி வைத்து செயல்படக்கூடிய ஒரு கட்சிக்கு அப்படி ஒரு நினைப்பு இல்லை. அதனுடைய நோக்கம் வந்து இந்த சிஸ்டத்தை சரியா இருக்கணும், நான் தான் விரும்பின மாதிரி இருக்கணுங்கிறது மட்டும்தான் அதனுடைய நோக்கம். இல்ல மாறாக அவங்களுக்கு வந்து டிஃபீட்ங்கிறது நெவர் அன் ஆப்ஷன். தோல்வி என்பது அவர்களுக்கு ஆப்ஷன்லயே கிடையாது. ஜெயிக்க மட்டும்தான் வேலை செய்ய போறோம், அப்படிதான் அவங்க செய்யறாங்க. ஒரு சினிமா மாதிரி தான் பாக்குறாங்க இதை. ஒரு சினிமா வந்து வெற்றிகரமா ஒரு கமர்ஷியல் சினிமா, நல்லா ஓடக்கூடிய சினிமா, 1000 கோடி ரூபாய் வசூல் எடுக்கக்கூடிய சினிமா, இப்படியாகத்தான் அரசியலை வந்து அவங்க வந்து அணுகுறாங்க. அவங்களுக்கும் ஆனா, ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சி அப்படி அணுக முடியாது. பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் பல இருக்குங்க. திமுக மாதிரியான கட்சிகள் தான் இந்த நிலைப்பாட்டுல இருக்கு. ஏன்னா அதுக்கு அது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கிடையாது. இன்னொன்னு, ஒரு ஆட்சி நம்ம கிட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் போதே ஆத்துக்குள்ள நிக்கிறப்ப மணல் காலுக்கடியில உருவிட்டு போகும் பார்த்திருப்பீங்களா? அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீரோட்டம் வேகமா போகும்போது மணல் வேகமா பிரிஞ்சுட்டு இருக்கும், நீங்க ஆழத்துல இறங்கிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாவற்றையும் உணர முடியும். கை நழுவி போகிறது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கட்சியுடைய பிரையாரிட்டி வேறு இடத்தில் இருக்கிறது. ஆட்சியை பிடிப்பது, அதை தக்க வைப்பது, வேறு யாரிடமும் அதை கொடுத்து விடக்கூடாதுங்கிறது மோடியிடம் இருக்கிறது. அந்த மாதிரியான வேட்கை இல்லை. இல்ல அவங்களுக்கு எப்படின்னா விழுந்தா எழ முடியாதுங்கிற ஒரு அந்த பயம்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெறிய. அந்த தீவிரமான அதிகார வேட்கை தான் வந்து தொடர் வெற்றியும் கொடுக்கும். அது ஒரு பக்க விளைவு. இப்ப இடபிள்யூஎஸ்க்கு நீட்டுக்கு டீலிமிட்டேஷனுக்கு காட்டிய வீரியத்தை இந்த 24க்கு அப்புறம் நடந்த தேர்தலில் திமுக காரர்கள், நம்மளையும் உட்பட சேர்த்தே சொல்றேன், அந்த வந்து ஒரு அவசரம் தான். எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம், 200 ஜெயிச்சிருவோம், சும்மா ஜெயிக்க மாட்டோம், 200 ஜெயிப்போம். அதுவும் 180+ இங்க சிந்தின 3 வாயிலுமே சேர்த்தே சொல்றேன். ஓரணியில் தமிழ்நாட்டில் டேட்டா 30% ஒவ்வொரு பூத்துக்கும் ரிசர்வ் ஆயிருக்கு. அதுக்கு எஞ்சியது வந்து வாங்கணுமா இல்லையா? 30% வாங்கணுமா இல்லையா? 30% தான் வாங்கணும். அது மட்டும்தான் வந்துச்சு, அதுதான் வந்திருக்கு. அது ஓரணியில் தமிழ்நாட்டில் எதுல வந்ததுன்னு தெரியல. நம்மளுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இந்த தோல்விக்கு காரணம். இன்னொன்று, ஜனநாயகத்திலேயே கலைஞர் சொன்னது தான், ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சி 2 தடவை வர்றது வந்து ஜனநாயக விரோதமானதுன்னு எம்ஜிஆர்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு சொன்னார். இல்ல இன்னொன்னு, கூட்டணி பம்மாத்து நமக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? இந்த கூட்டணியால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மேடையை அலங்கரிக்க தான் உதவுமே தவிர்த்துட்டு அது வாக்குக்கு உதவாது. இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு ஒன்று பெருமையா ஒரு ஓலா ஒன்று சுத்தும்ல, அது எவ்வளவு அபத்தமானதோ அதே மாதிரியானதுதான் ஒரு கூட்டணியை 10 ஆண்டுகளுக்கு மேலும் கட்டுக்குலையாமல் கொண்டு போறதுங்க. யோசிச்சு பாருங்க, வைகோவால அவர் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பெண்மணியை கூட அவர் சார்ந்த ஒரு கூட்டணிக்கு ஓட்டு போட வைக்க முடியல. அப்படிதான் நம்ம கூட்டணி என்ன பிரச்சனை லட்சணம் இருந்திருக்கிறது. என்ன பிரச்சனைனா, ரெண்டுமே வந்து உதயசூரியன் நிப்பாட்டி எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இல்லன்னா பார்த்து மாஞ்சி போறாங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி. இல்ல நீங்க துரை வைகோவை இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டீங்கன்னா அவர் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு சொல்லிட்டு நிச்சயமா அவர் சூரியனுக்கு போட்டிருக்க மாட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆவேசம் படத்துல ரங்கண்ணா கேரக்டர் இருக்கும்ல, அதுதான் திமுக தலைமை. நம்ம எல்லாம் கூட சுத்தி இருக்கிற அம்பான், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டா வந்து ஆதரவு தெரிவிக்கிறது. அந்த 3 சுல்லானுங்க இருப்பானுங்க, ஒண்ணுமே இல்லாம பயத்துல இருப்பானுங்க. அவனுக்கு ஆதரவு கொடுக்குறேன்ட்டு ரங்கண்ணா வந்து ஆதரவு கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரீமா ஆதரவு கொடுப்பார், முழு பாதுகாப்பு கொடுப்பார். காலேஜ்ல எவனுமே கிட்ட நெருங்க முடியாம அந்த 3 பேரையும் இவன் முதுக குத்துவான். முதுக குத்துனோட அப்பையும் அழுதுட்டு வெளியில வந்துட்டு, ஆனா அந்த அம்பான் மட்டும் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதில்லை அப்படின்ட்டு. சிம்பிளா கேக்குறேன் நானு. பொதுவா வந்து இது மாதிரி வந்து நம்மளோட கூட்டணியில இருந்து ஒரு கட்சி போகுது அப்படின்றப்பலாம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட கட்சி வந்து ஃபீல் பண்ணணும் இல்லையா? அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு கையேறு நிலை மாதிரி திரும்பல. அது ஏதாவது தெரியுதா திமுகவுக்கு? அப்பெல்லாம் இவங்களுடைய வலிமை லட்சணம் அந்த லெவல்ல இருந்திருக்குன்னு அர்த்தம். கூட இருந்த குமார் கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி. மூன்றாவதா ஒரு கேள்வி, ஜோசப் விஜய் என்ற பெயருடன் நெற்றி கையில் இந்து மத அடையாளங்கள், ரெகுலரான கோவில் விசிட்டுகள், அதுவும் மிகப்பெரிய கோவில்கள், இது வந்து ஒரு டேஞ்சரஸ் காம்போ. இஸ்லாமியர்களை தவிர கிட்டத்தட்ட அனைவரையும் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு மாடலாக தெரிகிறது. உங்களுடைய பார்வை என்ன? இது ஏற்கனவே இந்த ஜெயலலிதாவுடைய ஸ்டைல் தான். இந்த மாதிரி அவர் வந்து தன்னை ஒரு வேறொரு ஜோசப் விஜய்ங்கிற ஒரு அடையாளம், இந்த மாதிரி கொல்லூர் மூகாம்பிகை, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாக்கு அப்புறம் இவரு தான் போயிருக்காருங்க. அவங்க கொள்கை தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க பாத்தீங்களா? பெரிய கம்யூனிட்டி 5 சொல்லு,
5லையும் ஒவ்வொரு ஆள் சொல்லு. பெரியாரை தவிர எல்லாத்தையும் போட்டாச்சு. தூக்கி போடு. இதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இது. எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம், எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. இன்க்ளூசிவ்னஸ். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் 2 கையை தூக்கிடுறேன். திமுகவால இது மாதிரி மத அரசியல் செய்யக்கூடியவர்களிடம் எந்த அரசியலுமே செய்ய முடியாது. எம்ஜிஆர் கிட்டேயே நம்ம வந்து தோற்ற இடம் இது. எம்ஜிஆர் வந்து திமுகவிலிருந்து வெளில போனவர் தான். அவர் வந்து ஒரு காலத்தில் நாத்திகராக அறியப்பட்டவர் தான். புராண படங்கள் அவர் நடிச்சதில்லை. அவர் வந்து சரித்திர படங்கள் நடிச்சிருக்காரு, புராண படங்கள் நடிச்சதில்லை. ஆனாலும் அவர் அதிமுகவை தொடங்கிய பிறகு ஒரு மாதிரி மத அரசியலுக்குள்ளே வராரு. இந்து முன்னணி எல்லாமே வந்து அவருடைய காலகட்டத்தில் தான் தொடங்கப்படுகிறது. அது அவர் நினச்சிருந்தா இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பே இல்லாமல் செய்திருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் செய்யலை. அவரும் இதே கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனவர் தான். அவரும் வந்து கோயிலுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான். தன்னை ஒரு மத நம்பிக்கைவாதியாகவே காமிச்சிக்கிட்டவர் தான். அந்த இடத்துல திமுகவால் அதை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. அதே பிரச்சனை இப்போ விஜயை எதிர்த்து நம்ம வந்து அந்த அடிப்படையில் செய்ய முடியும். இப்படி பண்ணவங்கலாம் போய் படுத்துக்குவாங்க. இவங்க வேப்பில ட்ரெஸ் போட்டு மண் சோறு சாப்பிட்டு இந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நீ எங்கே வேணாலும் போ, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. மக்களுக்கு வந்து திமுக ஒரு நாத்திக கட்சி, அதனால வந்து திமுக வாக்களிக்க கூடாதுங்கிறதுலாம் வந்து கிடையாது. அது அந்த அப்படின்னா பாஜக வந்து. ஆனா சாமி கும்பிடுற ஒரு தலைவர் இருந்தா அந்த சாமி நம்பிக்கையால கூடுதலா ஒரு % கூடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து இது இப்படிதான் அவங்களுக்கு கொரோனா வரப்ப தடுப்பூசி போடுறதுக்கு அறிவாலயத்துக்கு வருவாங்க. சொன்னதுதான். திமுகவுக்கு வந்து பதவி வெறி கிடையாது, பதவி வேட்கை. இப்ப அந்த அந்த இடத்துல இப்ப இருக்கணும், என்ன செய்தாவது இருக்கணும். இப்ப எடப்பாடி பண்ணாரு இல்லையா, எடப்பாடி 4 வருஷம் வந்து என்னென்ன பண்ணாரு நமக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் வியந்து ஒன்று எழுதியிருக்காரு, இப்ப கூட கோட் பண்ணி விட்டு தான் வந்தேன். அதாவது எல்லா கட்சிகளிலிருந்தும் புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய, புதிதாக எழுந்திருக்கக்கூடிய இந்த கட்சியை நோக்கி சாரையாக போகிறார்கள், புற்றீசல் போல போகிறார்கள். அந்த கட்சியை பாருங்களேன், அது மொனகுது, தோல்வியை எப்படி ஜீரணிக்க முடியாதுன்னு பாக்குது, அதற்கு அடுத்து என்ன செய்யணும்னு அது இயல்பாகவே கட்சி அமைப்பு ரீதியாகவும் சரி, அந்த கட்சியுடைய ஆதரவாளர்களும் சரி முன்னிலும் தீவிரமாக வேலை செய்கிறார்கள். இது ஒரு தனி பிரீடியா அப்படின்னு. அது காரணம் என்ன? இப்ப ஒரு கட்சியில போய் சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா வைங்க, அந்த கேள்விக்கு திமுக விடையே கிடைக்காது. திமுக ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆளு, என்னுடைய சந்ததிக்கு நான் நம்புகிற இந்த தமிழ் ஊருக்கு என் தெருவுக்கு என்ன கிடைக்கும், இந்த சொசைட்டிக்கு என்ன கிடைக்கும், நம்மளை இந்த அரசியல் முன்னேற்றி இருக்குதுன்னா நம்ம வருங்காலத்தையும் அது முன்னேற்றும். நமக்கான த்ரெட்டுங்கிறது வெளியே ஒரு இடத்துல இருக்கு, அதிலிருந்து பாதுகாப்பதற்கு இதுதான் உதவும். இப்படி யோசிக்கிறதுனாலதான் இதுல போனா எனக்கு எம்எல்ஏ சீட் எந்த வயசுல கிடைக்கும். இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு இங்க திமுக எப்போ எம்எல்ஏ சீட் கிடைக்கும், இப்படி உட்காந்துன்னா கிடைக்க போறது கிடையாது. அண்ணாமலை கிட்ட போ. அப்போ எங்கெல்லாம் அதை நோக்கி போகிறார்களோ அவர்கள் போத்தான் செய்வாங்க. இந்த கட்சியில அப்படியே இருக்காங்க, இது எப்படி சரி செய்யணும்னு பாக்குறாங்கன்னா இவர்களுடைய வேலை அது கிடையாது. எனக்கு என்ன நடக்கணும்னு பாக்குறதுக்காக வரல, ஊருக்கு என்ன நடக்கும்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அது திரும்ப தன்னுடைய உடம்புல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பண்ணிக்கிற மாதிரி தான் திமுக அந்த ஆய்வு கூட்டமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் போய் தொகுதி வாரியாக அனுப்பிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான். ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாதை என்பது அதுக்கான சில லட்சியங்கள் இருக்கு. தமிழ் ப்ரைடு இதெல்லாம் வந்து திமுகவுடைய அடிப்படை. இதுல இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு இந்த கேள்விக்கு தான் அடுத்த கேள்வி ஒன்று வந்திருக்கு. அதாவது எந்த ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகும் பாஜக சிந்தன் பைதக் என்ற பெயரில் ஒரு ஆய்வு ஒன்றை நடத்தும், மாநில நிர்வாகிகளில் பெருமளவில் மாற்றம் செய்யும். இதெல்லாம் வந்து எந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் அவர்கள் செய்யக்கூடியது. ஆனால் 1 மாதம் கடந்த பிறகும் கூட தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அமைதியாக இருக்கிறது, கவனித்து கொண்டு இருக்கிறது, என்ன திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறது. இது நம்ம முதல் நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். இங்க பார்க்க வேண்டியது இவர்களுடைய எழுச்சி, அவர்களுடைய வீழ்ச்சி எல்லாம் கிடையாது, ஒரே ஒருத்தனுடைய அமைதி. அவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள், அவர்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கறதான் மிக முக்கியமானது. அதாவது எனக்கும் அந்த சந்தேகம் உண்டு. மடையை ஒரு பக்கம் வெட்டி விட்டு நீரோட்டம் போவதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்கள் விரும்பிய காட்டுக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 விஷயம் நான் அதுல நோட் பண்றேன். ஒண்ணு வந்து ஒன்றிய அரசுக்கு இவர் பெருசா ரெபல் பண்ண மாட்டார், நம்மள மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டார், கவர்னரையும் டார்ச்சர் பண்ண மாட்டார். ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ். இன்னொன்று, இவருக்கு எதிராக அண்ணாமலைக்கு ஆதரவாக தொடர்ந்து ஒரு பத்திரிகையில் வந்துட்டு இருக்கு, கம்யூனில் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு கலைஞர் செய்திகளில் ஆன்டி டிவிகே நியூஸ் வரதை விட கம்யூனில் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்போ அதுலேயும் வந்து டே ஒன்லேருந்தே வருது. அதுவும் வந்து தூய சக்தின்னு இங்கிலீஷில் எழுதியே வருது. அப்படின்றப்ப விஜயை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணாமலை தான்னு
ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நியூஸ் கொடுக்கப்படுது. கம்யூன்ல 13 கட்டுரை, முக்கியமான கட்டுரை. அதுல இருக்கக்கூடிய இந்துத்துவா கொண்டைகள் வந்து ஒரு 10 வரி இருக்கும். அதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரை அப்படியே நீங்க ஹிந்துலேயோ எக்ஸ்பிரஸ்லேயோ கூட போடலாம். திராவிட சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தேர்தல் என்கிற தலைப்புல அந்த கட்டுரை. அதில் இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாத்தையும் விரிவா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பார்வையில நம்ம எதிர்முகாமில் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்க வேண்டியது முக்கியம். நம்ம எக்கோ சேம்பருக்குள்ள இருக்கிறத தாண்டி கம்யூன் அதை என்னவாக பார்க்கிறது, பாஜக அதை என்னவாக பார்க்கிறது, இந்த ரைஸை, இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதை அவர்கள் என்னவாக பார்க்கிறார்கள்ங்கிறது முக்கியம். திமுக பற்றிய பகுதியில் சொல்றாங்க, திமுகவை பொறுத்தவரை இந்த பின்னடைவு தேர்தல் கணக்குகளை தாண்டியதுடன் மாநில அரசியல் டிஸ்கோர்ஸ்ல அது நீண்ட காலமாக நிலைநாட்டி வந்த ஒரு உளவியல் ஆதிக்கத்தை இழந்திருக்கிறது, அது தகர்ந்திருக்கிறது. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுடைய சிந்தனை, அரசியல் சிந்தனை போக்கையே நிர்ணயித்த கட்சி இந்த தேர்தலின் மீது ரொம்ப டிஃபென்ஸ் மோடில் இருக்கு, முன்பும் சரி பின்பும் சரி. அப்போ முதலமைச்சராக இருந்த எம்கேஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களால் அனுபவம் வாய்ந்த ஒரு நிர்வாகியாக கருதப்பட்டாலும் விஜயை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய இந்த ஆரா எழுச்சி இருக்கு இல்லையா, இதுக்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான உத்வேகத்தை திமுக மாதிரியான ஒரு கட்சியால் அதனுடைய தலைமையை நோக்கி எழுப்ப முடியவில்லை அப்படின்னு கம்யூன் சொல்லுது. கட்சியுடைய பிரச்சாரமும் கூட பெரும்பாலும் ஒரு எதிர்வினையாகவே அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு கவுண்டர் அட்டாக் என்கிற விதத்திலேயே இருந்தது. இதுல வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது. நாம என்ன செய்ய போறோம், நீங்க ஒரு வில்லனை உருவாக்கி இருக்கணும் இல்லையா, உருவாக்கணும். திமுக வந்து உண்மையான வில்லன், இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வில்லன் என்பது பாஜக தானே தவிர இது மாதிரியான சினிமா நடிகர்கள் இவர்கள் எல்லாம் டூல். உண்மையான அச்சுறுத்தல் என்பது டெல்லியிலிருந்து நாக்பூரிலிருந்து தான் இயங்குகிறது. அதை நோக்கித்தான் திமுக வேலை செய்தது, அதைத்தான் வில்லன் என்று உண்மையை சொன்னது. ஆகவே இது புரியாத வாக்காளர்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத எல்லாராலையும் பார்க்க முடியுது. குறிப்பா திராவிட அரசியலுடைய பாரம்பரியமான சித்தாந்த சொல்லாடல்கள் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் இன்றைய இளம் தலைமுறை வாக்காளர்கள் மக்கள் வந்து ஈடுபாடு குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் எதையெல்லாம் சமூக நீதிங்கிற சொல்ல எடுத்துக்கங்களேன், அதற்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேருக்கு அது கூஸ்பம்பை கொடுக்கிறது என்பதிலேயே பெரிய இது இருக்கு. ஆனா திமுக அப்படி நம்புகிறது. அந்த இது மாதிரியான சொற்களை சுட்டி தன்னுடைய அரசியலை தொடர்ச்சியாக எடுத்து செல்ல பார்க்கிறது, அது காலாவதியாகிறதுங்கிறதா நீங்க சொல்லக்கூடிய செய்தி. ஒரு வலதுசாரி, அதான் ஒரு வலதுசாரி சொல்றான், டேய் ஏதாவது இந்த இது திமுக பேசக்கூடிய அரசியலே முற்போக்கு அரசியல் தான், வலதுசாரிகளுக்கு எதிரான அரசியல் தான் அது. அது எந்த வகையில வந்தாலும் இப்போ தாவேக்காவே என்ன எந்த இடத்துல போய் நிற்க போகுதுன்னா அது ஒரு வலதுசாரி அமைப்பாக தான் போய் நிற்க போகுது. ஏன்னா நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கைதாகக்கூடிய ஆட்கள்லேருந்து தொடங்கி எல்லாமே வந்து அந்த இடத்துல வரும்போது அவங்க வந்து ஒரு வலதுசாரி அமைப்பாக தான் இருக்க போகிறாங்க. அப்போ திமுக பேசக்கூடிய முற்போக்கு வந்து இது செல்லாதுன்னு சொல்றதுங்கிறது வந்து அது பாஜக விரும்புவது. அதான் செல்லாதுங்கிறது இல்லைங்க. தமிழ்நாட்டில் பாஜகவையும் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுகவையும் திமுக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இந்த சித்தாந்த சொல்லாடல்களுக்கு மதிப்பு இருப்பதாகப்பட்ட போது இது மாதிரியான ஒரு சினிமா நடிகை கல்ட் வரும்போது அதனோடு இதனால் பொருத முடியவில்லைங்கிறதா அதுல இருக்கக்கூடிய செய்தி. உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, நாம டெல்லிக்கு படையெடுத்து போனோம், நம்ம சனாதன போர்ல ஈடுபட்டு இருந்தோம், நாம இங்க இருந்த துரோகியான அதிமுக அந்த டெல்லியோடு கூட்டணியில இருந்தது, நாம அவர்களோடு தான் போர்ல ஈடுபட்டோமே தவிர்த்துட்டு நாம போருக்கு போயிருந்த ஒரு காலகட்டத்துல இங்க விட்டுட்டு போன கோட்டையை ஒருத்தன் வந்து பிடிச்சிருக்கிறான். இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேனே தவிர்த்துட்டு திமுக தாவேக்காவை எதிரியாக தேர்தலில் பார்க்கவில்லை. அதை வந்து திமுகவுடைய இளைஞரணி செயலாளரும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நாம் அவர்களை போட்டியாகவே கருதவில்லை, அவர்களை பற்றின எந்த விதமான ஒரு எதிர் பிரச்சாரத்தையும் செய்யலை, இது அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்ப்பதற்காக நம்ம சொல்லக்கூடிய சொல்லாடல்கள், அந்த சொல்லாடல்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வேல்யூ இல்லாமல் போயிருந்தா இங்கு பாஜக ஜெயித்திருக்க வேண்டும், பாஜக ஜெயிக்கல. இது வந்து நான் சொல்றது இதுதான். தாவேக்காவை ஒரு எதிரியாக திமுக கருதவில்லை, தாவேக்காவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கல. தாவேக்கா தலைவர் விஜய் பேரை கூட இவங்க உச்சரிக்கவே இல்லை. இதுதான் வந்து முக்கியமா தோல்விக்கு காரணம். அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பான். ஏன்னா இப்போ தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து பிரதமர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா இங்கே நிலைப்பாடு இருக்கு, அரசாணை இருக்குது, இதுதான் வந்து இங்கே மாநிலத்தினுடைய பாடல்,
இது செஞ்சு தான் ஆகணும். இப்போ கர்நாடக மாநிலத்தில் அது மாநிலத்துக்கான கொடி இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்? இதெல்லாம் இருக்கு இல்லையா? இவன் வந்து அந்த வலதுசாரிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிற்க போகிறான். இப்போ சிபிஎஸ்சியில் வந்து ஹிந்தி கட்டாயம் அதை பற்றி வந்து இப்போ மாநில அரசாங்கம் வந்து எந்த வித இதுவுமே கிடையாது, எதிர்ப்பே கிடையாது. DMC கேள்வி இதே வந்து நவோதயா பள்ளிகளை இங்கே கொண்டு வரும் போது திமுக வந்து அப்போ அன்னைக்கு ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு போரை 86 நடத்தியிருக்கு. திரும்ப வரும். இப்போ நவோதயா கொண்டு வருவான் ஆட்சி காலத்தில். இதை விட ஒரு கைபர் போலான் பாஸ் வந்து எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. கம்யூனோட இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா 10 வருஷம் அவங்கள உள்ள நுழையவே விடலை, பிஜேபியை நுழையவே விடலை. அது வந்து திமுகவே சாதிக்காத ஒரு தொடர் அரசியல் வெற்றி தான் இது. கலைஞர் காலத்துல கூட இது நடக்கல. 2 தொடர்ந்து பாராளுமன்ற வெற்றின்றது வந்து நடக்கல. அத 10 வருடம் ராஜன் போர் நடந்துச்சு. 10 வருடமும் உடைச்சு உள்ள போகவே முடியல. கடைசியாக ஒரு குதிரையை உள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. குதிரை உள்ள இருக்கிறது, இன்னும் நாம் தூங்கவில்லை, கடல்ல காத்திருக்கிறார்கள். இனி கிளைமேக்ஸ், இது முடிவல்ல, இதுதான் கிளைமேக்ஸ் உடைய தொடக்கம். பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். Politics பேசலாம். Politics.